வெல்கம் பேக் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ அதான் தட்ஸ் மை இன்டென்ஷன் ஆல்சோ. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா யோகாவில் பேசிக்ஸ். இந்த அதாவது எல்லா ஆசனாஸ்க்கும் நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது இந்த ட்ரிகோனாசன் வந்து ஒரு பிள்ளையார் ஷெடின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆரிஜின். இந்த ஆசனாஸில் இருக்க எல்லா வேரியேஷனையும் பண்ணிட்டாலே மற்ற ஆசனாஸ்க்கு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ண வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, ஸோ இது நான் யோகா பண்ண இடத்துல யோகா கேம்ப் பண்ணோம் ஒரு ஈஸியாரில். ஸோ அங்கே உங்களுக்காக எடுத்த வீடியோ அது. ஐ எம் வெரி கிளாட் டு ஷேர் வித் யூ. பார்த்திங்கன்னா த்ரிகோணாசன் வந்து பேசிக். இது ஃபஸ்ட் வேரியேஷன் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கம்ப்ளீட். நம்பர் 1 இது இஸ் நம்பர் 2. வீடியோக்கு ஆஸ் யூஷுவல் ஷார்ட்டப் பண்ணியிருக்கான். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட் எடுக்கலாம். நம்பர் 3 போஸ் இது பண்ணும்போது டோட்டல் பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி, நம்ம உடம்புல 9 ஜாயின்ஸும் ஸ்ட்ரெச் ஆகிடும், ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி ஃபர்தர் ஆசனங்கள் ஆகும். இது 4th வேரியேஷன். நீங்கள் பண்ணும்போது ப்ரீதிங் நார்மல் வச்சு ஒவ்வொன்றும் 20 to 30 செகண்ட்ஸ். சப்போஸ் டிஸ்கம்ஃபர்ட் ஆச்சுன்னா யூ கேன் ஈவன் ஸ்டாப் த ப்ராக்டிஸ் அண்ட் கோ பேக் டு த நெக்ஸ்ட் ஒன். திருப்பி அகைன் செகண்ட் ரவுண்டும் பண்ணலாம். இது அடுத்த வேரியேஷன். பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து 9 ஜாயின்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டாப் டு டவுன் உடம்புல இருக்க 9 ஜாயின்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணுறது. நெக்கு, ஹேண்ட்ஸில் 3 ஜாயின்ஸ், லெக்ஸில் 3 ஜாயின்ஸ், ஸ்பைன் அண்ட் ஹிப். ஓகே, 9 ஜாயின்ஸ். ஸோ பண்ணுறது ப்ரீத்திங் நார்மலாக இருக்கும். உங்களுக்கு பண்ணும்போது என்ன கம்ஃபர்ட்டாக பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுவாங்க, ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாம் வந்து 1 minute பண்ணலாம் இந்த போஸ்லாம். இன்ஃபேக்ட் இட்ஸ் அ பெஸ்ட் ஹத யோகா சீக்வன்ஸ். ஏன்னா பாடி வெயிட் லாஸ், பாடியில் எக்ஸஸ் ஃபேட்டில் பர்ன் ஆகும், அதுதான் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி. அண்டு இந்த மாதிரி கம்பைண்டாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் ப்ரூவ் ஆகுது இல்லையா, ஒரு கமிட்மெண்ட், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ரேதர் தென் டூயிங் ஒன் ஆசனா பண்ணுறத விட இந்த மாதிரி கம்பைன் பண்ணும்போது ஒரு செட்டாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெமரி பவர், கான்சன்ட்ரேஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் மைண்ட் ஃபோக்கஸாக இருக்கும். அண்ட் யூ கெட் த ரியல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா. ஸோ இன்னொரு அப்லோட் பார்ப்போம். ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் சீ another upload and stay healthy. Peace.